ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 14 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது 15வது வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் இந்த பேலன்ஸ் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன தெரியும்னா எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த டாபிக் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மௌரிய பேரரசுக்கு பிறகு எந்த வம்சம் ஆட்சிக்கு வந்தது? ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மௌரிய பேரரசுக்கு பிறகு எந்த வம்சம் ஆட்சிக்கு வந்தது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, சுங்க வம்சம். அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஷினு. கடைசியாக எப்போது இந்தியா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியது? ஸோ ஏசியன் கேம்ஸ்னு சொல்லுவோம். ஆசிய விளையாட்டுப் போட்டியை கடைசியாக எப்போது இந்தியா நடத்துச்சு அப்படிங்கிறது தான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, 1982. 1982 தான் இந்தியா ஆசிய போட்டியை நடத்தியிருக்கோம். ஏசியன் கேம்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஷினு. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 37வது தேசிய விளையாட்டுப் போட்டியின் குறிக்கோள் என்ன? ஸோ 37வது தேசிய விளையாட்டுப் போட்டி எப்போ நடந்திருக்கு? 2023. இதோட குறிக்கோள், அதாவது மோட்டோன்னு சொல்லுவோம். மோட்டோ வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடக்கும்போதும் ஒரு மோட்டோ வச்சுருப்பாங்க. அது மாதிரி 37வது தேசிய விளையாட்டுப் போட்டி நடக்கும்போது என்ன மோட்டோ இருந்துச்சுன்னா கெட் செட் கோவா. ஆப்ஷன் பி, கெட் செட் கோவா. அடுத்தது பாருங்கள், ஃபோர்த்து கொஷினு. ஒரு மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில், ஒரு மாநிலத்தில் இருக்க அமைச்சர்கள்லாம் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, மாநில சட்டமன்றம். அதாவது மாநில சட்டமன்றம், ஸ்டேட் அசம்பிளி இருக்குல்ல, இதுக்கு தான் இந்த அமைச்சர்கள்லாம் கூட்டு பொறுப்புடையவர்கள். அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. 1876ஆம் ஆண்டு இந்திய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? ஸோ இந்திய கழகம் எப்போ உருவாக்கியிருக்காங்க? 1876. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் மோகன் போஸ். ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த மோகன் போஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இந்திய கழகம் அப்படிங்கிற அமைப்பை 1876ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ பாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதை எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி, சோவியத் யூனியன். ஸோ இப்போ இருக்கிற ரஷ்யாவை முன்னாடி என்ன சொல்லுவோம்னா சோவியத் யூனியன் சொல்லுவோம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு அடிப்படை கடமைகளை எடுத்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 7வது கொஸ்டின். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா யாரால் துவங்கி வைக்கப்பட்டது? அதாவது முத்ரா லோன்னு சொல்லுவோம், முத்ரா யோஜனா. இதை யார் துவங்கி வச்சுருப்பாங்கன்னா நம்ம பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த முத்ரா ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எப்போது கொண்டு வரப்பட்டது? ஸோ எது கீழே வருது? ஸ்கீம்ஸ்க்கு கீழே வருது. ஸோ ஸ்கீம்ஸ் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எப்போது கொண்டு வரப்பட்டது? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, 1989. 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 1993. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1993ஆம் ஆண்டு. அடுத்தது பாருங்கள், 10வது லாஸ்ட் கொஷினு. தேசிய சமூக உதவி திட்டம். ஸோ தேசிய சமூக உதவி திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, 1995. ஸோ ஆப்ஷன் ஏ, 1995 தான் தேசிய சமூக உதவி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 10 கேள்வி பார்த்துட்டோம். நமக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கு டேட் சொல்லிட்டாங்க எப்போ எக்ஸாம் இருக்குன்னு. எப்போ இருக்குன்னா February 20ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் நீங்கள் அதிகமாக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற நேரம்லாம் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.